Hi friends, welcome to Runner Tamila YouTube channel. இந்த வீடியோல ஃபேண்டசி கேம் பத்தி நம்ம பார்க்கலாம். Friends, ஃபேண்டசி கேம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Dream 11 ஆப் தான். இந்த Dream 11 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல அலோ பண்றதில்ல. அது பல இஷ்யூஸ்னால அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சேமா அதுல எப்படி அந்த ஃபேண்டசி கேமை ப்ளே பண்ணாங்களோ சேமா அதுவும் இதே அதுல உள்ள மாதிரி தான் இதுலயும். இதுல என்ன சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ரா நம்ம ரம்மி எல்லாம் அதில் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Dream 11 ஆப்பை பற்றி தெரியாதவங்க சொல்கிறேன். இந்த ஃபேண்டசி கேம் வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஒரு கிரிக்கெட் மேட்சாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பால் மேட்சாக இருக்கட்டும், லைவாக நடக்கிற மேட்ச்சில் நம்ம ஒரு பிளேயர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த பிளேயர்ஸை வச்சு நம்ம பெட் கட்டணும். அந்த பிளேயர்ஸ் பெஸ்ட்டான பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிளேயர்ஸை வச்சு நம்ம பெட் கட்டி நம்ம பிளேயர்ஸ் ஸ்கோர் பண்ணாங்கன்னா நம்மளோட நேம் வந்து டாப்பில் வரும். அதில் லாஸ்ட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், நீங்கள் கட்டுற பெட்டிங் அமௌண்ட்டை பொறுத்து குறிப்பிட்ட அமௌண்ட் வின்னிங் அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட நேம் பாஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாஜி இந்த ஆப்போட நேம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா Dream 11 வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கும், அவ்வளோதான். இந்த ஆப் பிரபலம் ஆகலை. ஆனால் இப்போ இந்த ஆப் வந்து கொஞ்சம் டாப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா Dream 11 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ இந்த மாதிரி அலோவ் பண்ணுற ஆப்பில் எல்லோரும் சைன்அப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன்அப் போனஸ் உங்களுக்கு இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வண்டிக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போகும். அதில் ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க. இல்லை அதுலேயே நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெப்சைட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சைன்அப் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். அது என்னோடய ரெஃபரல் கோடு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். அந்த ரெஃபரல் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். அந்த 100 ரூபாயை வச்சு நீங்கள் கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். எப்படி ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் இப்போ கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இங்கிலாந்து பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. இப்போ அதில் நம்ம ஒரு டீம் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் க்ரியேட் ஒரு டீம்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் இல்லை, பெஸ்ட்டான பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பெஸ்ட்டான பிளேயர்ஸ் ஒரு 11 பிளேயர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் ஒரு 2 பேர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பேட்ஸ்மேனில் ஒரு 6 பேர், நீங்கள் 3லேருந்து ஒரு 6 பேர் செலக்ட் பண்ணலாம். ஆல்ரவுண்டரில் ஒரு பிளேயர்ஸ்லேருந்து ஒரு 4 பிளேயர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸில் ஒரு 3லேருந்து 6. இதில் கலந்து டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் கரெக்டாக இருக்காங்கன்னு. இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள கேப்டனாக போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாகர் அகாம்ஸ் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வைஸ் கேப்டனில் ஜஸ் பட்லர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பைஸ் பண்ண சொல்லும். அதில் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்க அமௌண்ட், நீங்கள் எந்த அமௌண்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். உங்களோட டீமே ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்கிறதா இந்த ப்ரீவியூ கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட டீம் கரெக்டாக இருக்காங்களான்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு வருவோம். இந்த மாதிரி தான் நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல், அதாவது கேஒய்சி எல்லாம் ஃபில் பண்ணணும்ல, நம்ம அமௌண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே டாப்பில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சினே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறது உங்களோட இமெயில் அண்ட் பான் கார்டு நம்பர். இதில் இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டை வச்சு அதை ஒன் டைம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் நல்லா கிளியராக ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. எடுத்துக்கிட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம், உங்களோட பேன் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த ஆப்ஷனை இந்த பேன் ஆப்ஷனில் கொடுத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வின் பண்ண அமௌண்ட்டை நான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதில் வித்ட்ரா மணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். இப்போதைக்கு நான் லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட், பேடிஎம் நம்பர் ஆல்ரெடி எனக்கு காமிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்லாம் காமிக்காது. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் பேடிஎம் நம்பர், பேடிஎம் எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ண சொல்லும். அதை ஆட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் வித்ட்ரால் அமௌண்ட் 100 ரூபா. நீங்கள் 100 ரூபா வின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை பேடிஎம் வாலெட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறதா இருந்தால் 10 ரூபா நீங்கள் வின் பண்ணால் கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேடிஎம் வாலெட்டுக்கு ஒரு 10 ரூபா வித்ட்ரா பண்ணுறேன். 10 ரூபா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போதைக்கு அமௌண்ட் மேலே இல்லை. இப்போ வித்ட்ரா கொடுக்குறேன். இப்போ வித்ட்ரா ஆகாது, ஏன்னா என்னோடய அமௌண்ட் மேலே இல்லை. நீங்கள் 10 ரூபா நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு போயிடும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் ஒரு 4 ஹவர்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். இதில் நீங்கள் பிளேயர்ஸ் வந்து கிரிக்கெட்டில் நாலேஜ் இருக்கிறவங்க நல்லா இதில் பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். நாலேஜ் இல்லாதவங்களும் ஈஸியாக பண்ணலாம். அதை நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி எந்த பிளேயர்ஸ் பெஸ்ட்டாக இருக்காங்க எல்லாமே சர்ச் பண்ணி நீங்கள் இதில் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெஃபரல் பண்ணி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெஃபரலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் 11 விட இதில் டபுளாகவே அவங்க அமௌண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா உங்களுக்கு அந்த ரெஃபரல் போனஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த லிங்க்கை அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் அதர் ஆப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதில் வாட்ஸ்அப் உங்களுக்கு கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணிட்டு 250 ரூபா நீங்கள் அந்த ரெஃபரல் போனஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ரெஃபரல் அமௌண்ட்டை கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கும் நான் எதுலையும் ரெஃபர் பண்ணல. இது ஒரு நியூ ஆப்பு தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் பார்த்தீங்களா, அது ரெஃபரல் அமௌண்ட்டு தான். அதை கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வாலெட்டுக்கு தான் வரும். இது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியாது. அப்படி வாலெட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த ரெஃபரல் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி வின் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரீம் 11 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போனஸ். எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. 50 ரூபாயில் இருந்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரிவார்டு ஆப்ஷன். இந்த ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி தோற்றுருந்தால் கூட உங்களுக்கு இந்த ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு காயின்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அந்த காயின்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ எனக்கு மேலே 79 காயின்ஸ் இருக்கா, கீழே 140 காயின்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் வாலெட்டில் வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிறோம். அந்த 140 காயின்ஸ் 5 ரூபா. இது வழியாக அவங்க கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் தோற்றா கூட உங்களுக்கு காயின்ஸாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரீம் 11 ப்ளே பண்ணிகிட்டு இருந்தவங்க, ப்ளே பண்ணிகிட்டு இருந்து இப்போ ஒர்க் ப்ளே பண்ணாமல் இருக்கிறவங்க இதில் ப்ளே பண்ணுங்கள், நல்லா ஏர்ன் பண்ணலாம். இதில் அவ்வளோதான். இதில் பிளேயர்ஸ் யாரும் இதில் அவ்வளோதான் பெருசாக இதில் எதுவும் பிரபலமாகலை. அதனால் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் இதில் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கும் டிஎன்பிஎல் நிறையா மேட்ச் ப்ளே ஆகிட்டுருக்கு. அந்த டிஎன்பிஎல் மேட்ச்சை நீங்கள் சர்ச் பண்ணி பெஸ்ட்டான பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிங்க. நிறையா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நல்லா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி நல்ல ஒரு ஆப் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ, மறக்காமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.